வாழப்பாடி அருகே ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா 4ஆம் நாளில் சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆஷாட நவராத்திரி பெருவிழாவின் 4ஆம் நாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி சிறப்பு யாகசாலை பூஜைகள், வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் மற்றும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை தரிசிக்க சுற்று வட்டார பகுதி மட்டுமின்றி பல்வேறு ஊர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து வழிபட்டனர். பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றதுடன் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்தனர். ஜெய் ஆதிவராகி தேவிக்கு ஜெய். எல்லாம் வல்ல அன்னை ஆதிவராகியுடைய பேரொருள் துணை கொண்டும் நமது குருவருள் துணை கொண்டும் நமது வாழப்பாடியிலே இருந்தவர்களுடைய ஆதிவராகியுடைய ஆலய ஆஷாட நவராத்திரியிலே இன்றைய தினம் 4ஆம் நாளாக அம்பிகைக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அம்பிகை 9ஆம் நாள யாகசாலை தேவிகள் நிறைவடைந்து ஆலயம் படம் வந்து சிறப்பு பூஜைகள் நிறைவுற்றது. இதிலே திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய அருள் பெற்றனர். மேலும் நாளைய தினம் அம்பாளுக்கு சிறப்பான மாதுளம் பழம் முத்துக்களால் அலங்காரமான செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இதை காண்கின்ற அன்பர்கள் அனைவரும் வாழ்விலே எல்லா நலமும் வளமும் பெற அன்னையினுடைய திருவருள் வேண்டியும் குருவருள் பிரார்த்தித்தும் அனைவரும் வருக, எல்லாம் வல்ல ஆதிவராகி அருள் பெறுக என்று அன்போடு பெற்றுக் கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி. Brahma